ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், இந்த அரசாணிக்காய், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, இந்த பரங்கிக்காய், அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறோம். வாங்க, இதுக்கு தேவையான மசாலா என்ன போடணுன்னு பார்த்துட்டு நம்ம எப்படி கட் பண்ணி பொரியல் செய்யலாங்கிறத காட்டுறேன் பாருங்கள். பூசணிக்காய் பொரியலுக்கு தேவையான வெங்காயம் எடுத்துருக்குறோம். இதை உளிச்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது அரைக்கிறதுக்கு மசாலா. இது 2 மிளகாய் எடுத்துருக்குறேன். பூண்டு அரை கட்டி எடுத்துருக்குறேன். இந்த பட்டை இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன். கிராம்பு 3 எடுத்துருக்குறேன். இது அரைச்சிட்டு வந்துடலாம். இது மிக்சியில் போட்டால் அரைக்க முடியாது, அதனால் நம்ம அம்மியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இது க்ளீன் பண்ணிவிட்டு நான் தாளிக்கும் போது காட்டுறேன். காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு பூசணிக்காய் வணக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணிட்டோம். பச்சை மிளகாய் 1 பிளந்து விட்டு வச்சுட்டோம். அது ஃப்ளேவருக்காக போடுறோம். பூசணிக்காய் இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டோம். இதோட பெருசாகவும் அந்த காலத்துலலாம் கட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த சைஸ் கட் பண்ணிட்டோம். இதுலேருந்து விதை பாருங்கள் உள்ளே இருந்தது எடுத்துட்டோம். இது நம்ம அடுத்த வருஷம் செடி போடுறதுக்கு வச்சுக்கலாம். மசாலா அம்மியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். வாங்க இப்போ எண்ணெய் ஊற்றி தாளிப்பு பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு வெடிக்குது. நம்ம இந்த 2யுமே போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ நம்ம எடுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு பெரட்டிட்டு நம்ம பூசணிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பூசணிக்காய்க்கு எப்பயுமே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படி தேவைப்பட்டால் கடைசியாகவும் காய் வேகலைன்னா தான் தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுட்ட மாதிரி தான் பண்ணோம். தண்ணி ஊற்றி எல்லாம் வேக வைக்கக்கூடாது, குழண்டு போயிடும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது மஞ்சள் கலரில் தான் இருக்குது, இருந்தாலும் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் இந்த தண்ணி வேர்க்குதில்ல, அந்த மாதிரி வரும் பாருங்கள். அதனாலேயே இந்த தண்ணி விடுறதுனால இதில் தண்ணி தெளித்து தான் செய்யணும். நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் இல்லாமல் குழண்டு போயிடும். இது இதய ஆரோக்கியம், எலும்பு தேய்மானம் ஆகுதில்ல, அந்த மாதிரி சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நல்லது. அதாவது கல்லீரல் அந்த மாதிரி உள்ளுறுப்புகளுக்கெல்லாம் ஆரோக்கியம் தரக்கூடியது. இது கல்யாண சாம்பாரில் மற்றபடி எல்லாத்துலேயும் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. சத்தான ஒரு காய்கறி தான். இது வருஷம் ஆனால் கூட கெடாது. இது நம்ம வருஷம் முழு காயாக வச்சுருந்தோம்னா வருஷம் ஃபுல்லாக எப்போ வேணால் நம்ம அதை கட் பண்ணி வச்சுக்கலாம், சமைக்கலாம். முழு காயாக பாதுகாப்பாக வச்சோம்னா எத்தனை நாளைக்கு வேணால் வச்சுக்கலாம். நம்மளோட பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி சீசனில் கிடைக்கும்போது ஒரு டைம் வாங்கி செஞ்சு கொடுங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமானது. இதுக்கு நான் ஒரு 50 மில்லி தண்ணி மாதிரி ஊற்றிருப்பேன். ஏன்னா அது காய் கொஞ்சம் வதங்கலாதனால நான் தெளித்த மாதிரி விட்டுருக்குறேன். நீங்களும் அதேமாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. நன்றி.